ப்ரொட்டஸ்ட் 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 எங்கே திரும்பினாலும் பல நாடுகள்லையும் ப்ரொட்டஸ்டாக இருக்குது. குறிப்பாக இந்தோனேஷியா ராணுவ சட்டம் வந்து புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. அதை எதிர்த்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தோனேஷியாவும் நம்மளும் இணைஞ்சு செயல்படலாம்னு சொல்லியிருந்தோம். பிரிக்ஸில் இணையலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மேபி இந்தோனேஷியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு எய்டு விளையாடி இருக்குமா அப்படின்ற கண்ணோட்டங்கள்ல இருக்குது. எது எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சட்டம் பிடிக்கல, அதனால ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இஸ்ரேல். இஸ்ரேலில் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலையும் தாக்குதல், அதுவும் குறிப்பாக லட்டாக்கியா பகுதியில் கூட, சிரியாவோட லட்டாக்கியா பகுதியில் கூட தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காசாவில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கிறதுனால லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை யூஸ் பண்ணி கார்கள் மேலே தாக்குதல் பண்ணுறது, இது போல பல விஷயங்கள் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க ஹோஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க தரப்பு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் எர்டகன் அவர்கள் இஸ்தான்புலோட மேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டதுனால அங்கே ப்ரொட்டஸ்ட் பெருமளவு நடந்துட்டு இருக்கு. இல்லை காமெடி என்னன்னா பிகச்சூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்குது அப்படிங்கிறது போல தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படியோ என்டர்டெயின்மெண்ட்லாம் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது பெருமளவில் கொலாப்ஸ் ஆகுது, வைலண்ட்டாக போகுது. ப்ரொட்டஸ்ட்டை அடக்கிறது ரொம்ப வைலண்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 19,000க்கும் மேற்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க துருக்கியில் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. எது எப்படியோ ப்ரொட்டஸ்ட்டை கலவரமாக மாறிடுச்சு அப்படின்னா மிக பெரும் அளவில் துருக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார்க்குள்ள என்ட்ரு ஆயிரும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏகப்பட்ட அமைப்புகள்லாம் ஒருங்கிணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எர்டகன் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏரியாவில் எப்படி நடக்குது. அடுத்து ஸ்லோவேனியா, அதாவது ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி இதெல்லாம் பார்த்துருப்போம். இது ஹங்கேரியாவுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸ்லோவேனியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெருமளவில் திரண்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா எதுக்கு தேவையில்லாமல் மிலிட்ரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, யாரை கேட்டு பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன ஏதாவது திட்டம் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது போல பெருமளவில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போருங்கிறது எந்த மக்களுக்குமே இப்போதைக்கு விருப்பமாக இல்லை, எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே. ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் சில பல காரணங்களுக்காக பல நாடுகளோட அழுத்தத்தின் காரணமாக இது போல ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மிடில் ஈஸ்ட் பார்த்துட்டதுனால அப்படியே கீழே வந்தோம்னா சூடானோட ராணுவ சீஃப் புர்ஹான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அதிபர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் பேலஸ்க்கு திரும்ப வந்திருக்கிறார், மீட் எடுத்திருந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஃப்லாம் துரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகளை பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப்க்கும் சூடானோட ராணுவத்துக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கு. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. கூடிய சீக்கிரத்தில் சூடானில் பிரச்சனை முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலான்றாங்க. ஏன்னா நல்லது நடந்தால் நல்லது தான். ஏன்னா 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ராணுவ தரப்புலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் ஏதாவது செஞ்சிருவோன்னு சொல்லி தான் இது போல் இந்த ரீஜனலில் இருக்கக்கூடிய பவர்ஸ், குறிப்பாக கென்யா, இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஃப்க்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்து எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்து இது போல இப்போ நம்ம நாடியே நாசுக்காட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது போல சூடானோட ராணுவ தரப்புலேருந்து தான் ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா சூடானோட ஆர்எஸ்எஃப் கிட்ட அமெரிக்காவோட ஆயுதங்கள், அதையும் ஸ்பெஷலாக கென்யா அமெரிக்கன் அலைஸோட ஆயுதங்களும் இருக்கு, ஈரானோட ஆயுதங்களும் இருக்கு. என்ன நடக்குது இந்த பகுதியில் அப்படிங்கிற கேள்விகள் வருது. பல அமைப்புகள் இருக்கோ இல்லை உருவாயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சூடான் பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம ஈரானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஈரானுக்கு ஒரு ப்ரொப்போசலை ட்ரம்ப் அவர்கள் வச்சார். அதுவும் இல்லாமல் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிகனிசன் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அந்த பெர்ஷியன் கல்ஃபில் உளவு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது பல மணி நேரமாக. சரி ஓகே, இப்போ ஈரானுக்கு வந்து இது போல் மிலிட்ரி ப்ரெஷர், தாக்கிடுவோம் அச்சிடுவோம், அதாவது இராணுவத்தை யூஸ் பண்ணுறதை விட பேசியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு உங்களோட பேசுறதுல முதல்ல விருப்பம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு டேரெக்டாக பேசல விருப்பம் இல்லை, அதுவும் குறிப்பாக இது போல் அழுத்தங்களுக்கு மத்தியில் வந்து பேசல துளி கூட விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே நீங்கள் சாங்ஷன் போட்டுக்கிறீங்க, அது பண்ணிக்கிறீங்க இது பண்ணிக்கிறீங்க, அதனால எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது தொடர்ந்து லைனாக வந்து விருப்பம் இல்லைன்னு ஒரு 7-8 பாயிண்ட் எழுதிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து இவங்க ஈரான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒமன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒமன் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இது எப்படி பார்க்க போகிறாரு, என்னப்பா எல்லாம் டினைனே இருக்குது அப்படிங்கிறவங்க அவர் தரப்பில் பார்த்துட்டு வேறு ஏதாவது அழுத்தங்கள் கொடுப்பாரா என்ன ஏதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மிடில் ஈஸ்டே ரத்த கலையாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யெமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 10-12ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, யெமனோட கேபிட்டல் சனா. ஸோ இந்த பகுதி எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு மக்கள் வாழும் பகுதிகளில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ பெருமளவில் தாக்குதல்கள் நடக்குது. இது பைடன் அவர்களோட அரசாங்கத்திலே பார்த்த ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அது எந்த விதத்துலையுமே யெமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்தலை. ஏன்னா இதையும் வந்து ஒரு ப்ரொப்போசலாக வச்சுருந்தாங்க. யெமன் ஹவுதிஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னே அவங்க தனி அலைஸு, ஆனால் நாங்கள் அதை மறுக்கிறோம், எங்களால் அதை செய்ய முடியாது, ஏன்னா அவங்க தனி, நாங்கள் அவங்கள அலைஸாக பார்க்குறோம்,
நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு எங்களால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து மிக முக்கியமான செய்தினா அப்படியே நம்ம கருங்கடல் கிட்ட வந்துட்டோம்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கருங்கடல் எங்களோட கண்ட்ரோலில் இருக்குங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது அதிகமான ஸ்டார்லிங்க் இருக்கக்கூடிய ட்ரோன்கள், ஸ்டார்லிங்க் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கருங்கடலில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தாக்குறது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்குறது, பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. லோ ஆல்டிடியூட்ல போகிறதுனால ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் இருந்தால் தானே இதெல்லாம் தடுக்க முடியும். ஸோ ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள்லாம் இங்கே இல்லை அப்படின்னா அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் வருது. இதில் ரஷ்யாவோட ஒரு ஃப்ரிகேட்டை கூட இந்த ட்ரோன் வச்சு தாக்கியிருப்பாங்க. அதுக்கான அந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும், நிறைய அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வீடியோ பதிவுகளை சீரியஸாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கருங்கடல் நடந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம களத்துக்கு போயிட்டோம்னா கர்ஸ்க் பகுதி, இந்த கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்டரில் செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செக் போஸ்ட்டை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடியேற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் சேனலில், ரஷ்ய வீரர்களாக இருக்கட்டும் உக்ரைனோட வீரர்களாக இருக்கட்டும் ஓப்பன் ஃபீல்டில் வந்து கொடி வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா ஏர் கண்ட்ரோல் கூட, ட்ரோன் கண்ட்ரோல் கூட உக்ரைனுக்கு அந்த பகுதியில் இல்லை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறது போல இதே தான் ரஷ்யாவுக்கும். உக்ரைனோட வீரர்கள் நல்லா பறந்து விரிஞ்சு வந்து ஜாலியாக ஆடிட்டு கொடி வச்சு காமிச்சிருந்தாங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோல் கூட அந்த பகுதிகளில் இல்லை அப்படிங்கிறது போல அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்டர் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா பார்டருக்கு மேலே பஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து துமிக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா கட்பாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பெல்கிராடில் பயங்கரமான தாக்குதல், இந்த தெமோதிவ்கா பொப்போவ்கா இந்த பகுதியில், பட் அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, பட் ஆனால் அது பெருமளவில் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரோன்கள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல பெருமளவில் கை கொடுத்துட்டு இருக்கு ரஷ்யன்ஸுக்கு. ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுறதுனால, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால உக்ரைனோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெருமளவில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போக முடியல, ஊடுருவி போக முடியல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ப்ரொடெக்ஷன் ஹெவியாக இருக்கு. பெரிய அளவுக்கு ஆர்மட் காலம்ஸ் எடுத்துட்டு உக்ரைனால இந்த பகுதிக்குள்ளே வர முடியல, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அது போல் எதுவுமே இல்லாததுனால இது போல சிக்கல். சரி, ஏன் இப்போ உக்ரைன் இது போல இந்த இடத்துல தாக்கிட்டு இருக்கிறாங்க பெல்கிராட் பகுதியில் அப்படின்னா, கர்ஸ்க் பகுதியில் 60,000க்கும் மேற்பட்ட 1,00,000க்கும் கிட்ட அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்களா வீரர்கள். ஸோ அந்த வீரர்கள்லாம் ரஷ்யாவோட பல பகுதிகள் இந்த களத்தில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாத்தையும் அங்கே ரீடிப்ளை பண்ணதுனால பல இடங்கள்லேயும் திருப்பியும் அக்ரெசிவான அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்ய தரப்புனால பண்ண முடியும். ஸோ அது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இங்கேயே ரஷ்ய வீரர்களை வச்சுக்கணுன்றதுக்காக இந்த ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றதுக்காக இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இது போல பல விஷயங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கு. அடுத்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட கர்கி அப்புறம் பல்டோவா இந்த பகுதிகளில் மிக பெரும் அளவில் தாக்குதல் பண்ணி இருந்துக்கிறாங்க. ரெண்டாவது உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எனாங்கல்ஸ் ஏர்பேஸில் திரும்பவும் தாக்குறதுக்கு ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. அந்த டைமில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆயிருக்கு, ஆனால் வெடிசத்தங்கள்லாம் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. என்ன ஏதுங்கிற தகவல் ஏதாவது வந்துச்சு, இல்லை திரும்ப ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டதுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது எனாங்கல்ஸ் ஏர்பேஸ்க்கு மேலே ஸ்டாரா தவுண்ட் இருக்கும், அந்த பகுதிகளையும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது கூடவே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க கர்சனில். அடுத்து டின்ப்ரோ பகுதியில் உயர்மாடி கட்டடங்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு, மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்திருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.